சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான மாசி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல மேஷராசி அன்பர்கள் எந்தெந்த விஷயங்களை துணிஞ்சு செய்யலாம், எந்தெந்த விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மார்ச் மாதத்துல மேஷராசி அன்பர்களுக்கு பண வரவு எப்படி இருக்கும், உடல் ஆரோக்கியத்துல எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மேஷராசி அன்பர்கள், நான் எப்பவும் சொல்ற மாதிரி இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளை கூட தவற விட்டுருவீங்க அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு அப்புறமா இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான கிரக அமைப்புகளோட வந்திருக்கு. உங்க ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் ரொம்ப சூப்பரான ஒரு அமைப்புல உட்கார போறார். இது ஒரு நல்ல அறிகுறி அப்படின்னே சொல்லலாம். அதனால இந்த மார்ச் மாசத்துல ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாவும் பொறுமையாவும் இருந்துட்டீங்க அப்படின்னா நிறைய லாபங்களை எதிர்பார்க்கலாம், நிறைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். முக்கியமா உங்க மனசுக்குள்ள கிடந்து அரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கவலைகளும் வேதனைகளும் இந்த மார்ச் மாதத்துல இருந்து படிப்படியா உங்களை விட்டு விலக போகுது. உங்க வாழ்க்கையில ஒரு சில திருப்பு முனைகளும் இந்த மார்ச் மாசத்துல கிடைக்க போகுது. உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல விதமான முன்னேற்றங்கள் இந்த மார்ச் மாசத்துல கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்களும் உங்களோட 5வது வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் சனியோட இணைஞ்சு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில இருப்பாரு. அப்படிங்கறதால சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல எதிர்பார்க்கிற அளவுக்கு லாபம் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருமானமும் உங்க கைகளுக்கு வந்து சேரும். பெரிய அளவுல பண நெருக்கடி, பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்காது. சூரியனோட சனி இணைஞ்சு இருக்கும் போது சனி பலவீனமாகும். அப்படிங்கறதால லாபம் சரியான நேரத்துல உங்க கைகளுக்கு வந்து சேர்றதுல ஒரு சில தடைகள், தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். அதே சமயம் உங்களோட கடின உழைப்புக்குண்டான வெகுமதி மாதத்தோட பிற்பகுதியில கட்டாயமா கிடைச்சே தீரும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க மாதத்தோட முதல் 15 நாட்களும் எந்த அளவுக்கு விடாமுயற்சியோட கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அந்த உழைப்புக்குண்டான பலன் மாதத்தோட பிற்பகுதியில கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மாதத்தோட முதல் 15 நாட்கள்லயும் நீங்க தொழில் சம்பந்தமா எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம மாதத்தோட பிற்பகுதியில மட்டும் லாபத்தை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏமாற்றம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், லாபங்கள் கிடைக்காது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதனால மேஷராசி அன்பர்கள் தொழில் சம்பந்தமா எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, மாதத்தோட தொடக்கத்துல தாராளமா எடுக்கலாம். புதிய ஒப்பந்தங்களை பிடிக்கிறதா இருக்கட்டும், ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறதா இருக்கட்டும், மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல தயக்கமே இல்லாம நீங்க தாராளமா செய்யலாம். அதே சமயம் உங்க கடின உழைப்புக்குண்டான பலன் மாதத்தோட பிற்பகுதியில தான் கிடைக்கும். அப்படிங்கறதால மாதத்தோட முதல் 15 நாட்கள்லயும் பெரிய அளவுல எதிர்பார்ப்புகளை வளர்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல நீங்க புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற திட்டத்தோட இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மார்ச் மாதம் தொழில் தொடங்கக்கூடிய சாதகமான மாதமா தான் இருக்குது. பெரிய அளவுல நீங்க வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கோ, நீங்க ஆரம்பிக்கிற தொழில நஷ்டங்களை சந்திக்கிறதுக்கோ உண்டான கிரக அமைப்புகள் எதுவுமே இந்த மார்ச் மாசத்துல இல்ல அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே சமயம் பெரிய அளவுல முதலீடு பண்ணணும், கையில இருக்கிற எல்லா பணத்தையும் முதலீடு பண்ணி தொழில பெருசா ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான திட்டம் இருந்துச்சுன்னா அந்த திட்டத்தை கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வச்சிருங்க. ஏன்னா நீங்க சிறிய அளவுல முதலீடு பண்ணி சின்னதா ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தோட கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமா இருக்குது, சப்போர்ட்டாவும் இருக்குது. அதே சமயம் பெரிய அளவுல முதலீடு பண்ணி பணத்தை மொத்தமா கொண்டு இறக்குறீங்க அப்படின்னா இந்த மாதம் அவ்வளவு சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவேன். இதனால உங்க கைகள்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்னா அதுல இருந்து ஒரு 2 லட்சம் ரூபாய முதலீடா போட்டு நீங்க தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தா இந்த மார்ச் மாசத்துல தாராளமா ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லாம கையில இருக்கிற 10 லட்சத்தையும் தொழில போட்டுட்டு மேற்கொண்டு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா கடன் வாங்கியாச்சும் சமாளிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மார்ச் மாதம் அவ்வளவு சாதகமா இருக்காது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மார்ச் மாசத்துல சனியும் சூரியனும் இணைஞ்சு இருப்பாங்க. அப்படிங்கறதால வேலை மாற்றத்துக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அவ்வளவு சிறப்பான காலகட்டமா இருக்காது. வேலை மாற்றம் சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்திலையுமே ஒரு இழுபறி அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். பின்னடைவுகளையும் நீங்க தொடர்ச்சியா சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான வேலை மாற்றம் உடனடியா உங்களுக்கு கிடைக்காது. ஒருவேளை அவசரமா நீங்க வேற வேலைகள்ல போய் சேர்ந்தாலும் அந்த வேலை மூலமாவும் உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். பெரிய அளவுல பண வரவோ, பெரிய அளவுல மன மகிழ்ச்சியோ அந்த புதிய வேலையிலையும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவேன்.
இதனால வேலை மாற்றத்துக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாவே இந்த மார்ச் மாதம் இருக்குது. உத்தியோகத்துல இருக்கிற மேஷராசி அன்பர்கள் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த மார்ச் மாசத்துல செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே போல படிச்சு முடிச்சுட்டு புதுசா வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கும் இந்த மார்ச் மாதம் அவ்வளவு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டமா இருக்காது. வேலையை தேடி நீங்க என்னதான் ராப்பகலா ஓடிக்கிட்டே இருந்தாலும் வேலை உங்களை விட்டு ரொம்ப தூரம் விலகி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான வேலை வாய்ப்புகள் அவ்வளவு சுலபத்துல இந்த மார்ச் மாசத்துல கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் உங்க ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மார்ச் மாசத்துல முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில இருப்பாரு. அப்படிங்கறதால இந்த மாசத்துல நீங்க மனசளவுல ரொம்பவே தைரியமா இருப்பீங்க. நிறைய தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு தோல்வியை சந்திச்சாலும் சரி, எவ்வளவு வீழ்ச்சியை சந்திச்சாலும் சரி, நீங்க மனசளவுல சோர்ந்து போகவே மாட்டீங்க, உடைஞ்சு போகவே மாட்டீங்க. எது வந்தாலும் பாத்துக்கலாம், எவன் வந்தாலும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன உறுதி உங்களுக்குள்ள கட்டாயமா இருக்கும். தோல்விக்கு மேல தோல்வியை நீங்க சந்திச்சுக்கிட்டே வந்தாலும் அந்த தோல்விகள் எல்லாத்திலையும் இருந்தும் நீங்க மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான பலத்தையும் செவ்வாய் பகவான் இந்த மார்ச் மாசத்துல உங்களுக்கு முழுமையா கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்க ராசியோட அதிபதி நல்ல ஒரு நிலைமையில இருக்காரு அப்படின்னாலே உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல விதமான மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அந்த வகையில பார்க்கும்போது இந்த மார்ச் மாசத்துல உங்களோட உடல் ஆரோக்கியத்துல நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான மருத்துவ செலவுகள் இந்த மாதத்துல பாதியா குறையும். ஒரு சில மேஷராசி அன்பர்கள் நீண்ட கால நோய்கள்ல இருந்து கூட சிறப்பான முறையில மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாவே இந்த மார்ச் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஊடலும் கூடலும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இருக்க போகுது. உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். அதே சமயம் இந்த மனக்கசப்புகளும் சண்டை சச்சரவுகளும் உங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய பாசத்தை அதிகப்படுத்துமே ஒழிய பிரிவை எந்த சூழல்லையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா கணவனும் மனைவியும் ஆரம்பத்துல ஒரு விஷயத்துல முட்டிக்கிட்டு நின்னாலும் கடைசியில ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் தான் இந்த மார்ச் மாசத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் உங்களோட 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மார்ச் மாசத்திலையும் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில ராகு பகவானோட இணைஞ்சு உட்கார்ந்திருப்பார். அப்படிங்கறதால இந்த மாசத்திலையும் உங்களுக்கு தேவையில்லாத விரய செலவுகள் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கத்தான் செய்யும். நீங்க சிக்கனமா இருந்தாலும் உங்க வாழ்க்கை துணை உங்களை சிக்கனமா இருக்க விட மாட்டாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது, ஒரு சில அத்தியாவசிய பொருட்களை வாங்குறது, ஆடம்பர பொருட்களை வாங்குறது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில செலவுகளை இழுத்து விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க மூலமா நிறைய பண விரயங்களும் இந்த மார்ச் மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது கூடவே ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு வீட்டை பராமரிக்கிறது, வாகனங்களை பராமரிக்கிறது, இந்த மாதிரியான விரைய செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலாக்கள் போறது, அப்படி இல்லைன்னா ஆன்மீக சுற்றுலாக்கள் போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாவும் விரைய செலவுகள் கண்டிப்பா இந்த மார்ச் மாசத்துல ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த மார்ச் மாசத்துல மேஷராசி அன்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தேவையில்லாத விரைய செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதை விட முக்கியமா சேமிப்புக்கு அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகள்ல மட்டும் மேஷராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு கண்டிப்பா மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.